இப்போலாம் டாக்டர் இன்ஜினியரிங் எப்படி இருக்கோ அதே ஈக்குவலி விஸ்காம் ஆயிடுச்சு. முதல்ல விஸ்காம் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். யாராவது குறிப்பிட்டு ஒருத்தர் 2 பேர் எடுப்பாங்க. பட் இப்போ இருக்கிற எல்லா பசங்களும் விஸ்காம் முடிச்சு தான் வெளியே வராங்க. விஸ்காம் படிக்கும்போது என்ன அவங்க தாட் இருக்குன்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடிக்கிறோம், நடிச்சு முடிச்சுட்டு பெரிய ஆளாரா அப்படின்றாங்க. இன்னொரு தாட்டில் எப்படி இருக்காங்கன்னா, நம்ம விஜே வாங்கணும், ஒரு சேனலில் விஜே ஆகிறோம், விஜே ஆகிட்டு அடுத்த ஸ்டெப்புங்க போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ வரோம், போய் கீழ்ச்சிடுறோம். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அது. இந்த மாதிரி எனக்கும் அதே மைண்ட் செட் தான், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும். அது முக்கியமாக அந்த விஜய் டிவியில் போய் விஜே ஆகிட்டோன்னா முடிஞ்சு உன் வாழ்க்கை வந்து வேற லெவலில் போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் இந்த எக்ஸாம் சொல்கிறேன் அப்படின்னா, வந்து ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா, வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க, வயசான ஒரு பாட்டி இருந்தாங்க. என்னை பார்த்தாங்க, தம்பி நீ டிவியில் வரல அப்படின்னாங்க. ஆமாம் பாட்டி, டிவிலலாம் வந்துக்கிட்டு இருக்கேன். சும்மா தானே இருக்க, போய் இந்த விஜய் டிவி பக்கம் போகலாம்ல. அப்படியே ஒரு லுக்கு விட்டேன். ஏன் நான் பைத்தியமாக விட்டு பைத்தியமே ஆயிடணும் ஃபுல்லாக, இல்லை விஜய் டிவி பக்கம் போயிட்டு அங்கெல்லாம் எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது, எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு விஜய் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் தாண்டி எதுக்கு விஜய் டிவி ஆங்கர்னு எடுத்துருக்கேன்னா, எப்பயுமே வந்து ரியாலிட்டி ஷோ பண்ணுறதுல விஜய் டிவி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க. டான்ஸ் ஷோ, பாட்டு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டி ஷோ அவங்க புதுசாக ஒரு ஷோ பண்ணுறாங்க. என்ன ஷோன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். அந்த ஷோ வந்து ஹிந்தியில் வந்து கலர்ஸ் டிவின்னு சொல்லிட்டு ஒரு டிவியில் போடுவாங்க. அந்த இதை ஹோஸ்ட் பண்ணுவார். அது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு டிஆர்பி கொண்ட ஒரு நல்ல ஷோ அந்த ஷோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் கூட வந்து சுதீப் பண்ணுவாரு. ஒரு ஸ்டேட்ல ஒரு ஸ்டார்ஸ் இந்த ஷோ பண்றாங்கன்னா, சல்மான் கான்லாம் சும்மா இல்லைங்க, ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தாலே பல கோடி கேட்பாரு. அவரு ஒரு ஷோ பண்ணும்போது அந்த ஷோ எப்படி இருக்குன்றது நீங்க பாத்துக்கங்க. அந்த ஷோ விஜய் டிவியில் பண்ணுறாங்க. அதுவும் வந்து யாரை வச்சு பண்ணுறாங்க அப்படின்றதான் மேட்ரு. நம்ம கமலஹாசன் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. எங்களுக்குலாம் எவ்வளோ பெருமையாக தெரியுமாரு. நாங்களாம் இதெல்லாம் சொல்லிக்கலாம், ஹோஸ்ட் பண்ணுறோம், ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறோன்னு. ஏன்னா அவரே ஹோஸ்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ரியாலிட்டி ஷோ அவங்க பண்ணுறாங்க, எந்த லெவலுக்கு பண்ணுவாங்கன்றது உங்களுக்குலாம் தெரியும். அதையும் தாண்டி இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்லாம் அவங்க பிளான் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம EVPயில் வந்து பிளான் போடுறோம், அந்த இடத்துல ஒரு வீடை பிடிக்கிறோம், அவங்க வீட்டை பிடிச்சி செலிபிரிட்டிலாம் வர வைக்கிறோம், ஒரு செம்ம ஷோ பண்ண சொல்லிட்டு எல்லாம் பிளான் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 பாலிட்டிஷியனா, அப்புறம் 2 கிரிக்கெட்டரா, ஒரு 15 பேர் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபெமிலியரானவங்க, அவங்கள வச்சு ஒரு ஷோ பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் பிக் பாஸ். என்னதான் நம்ம பல லாங்குவேஜில் பார்த்தாலும் தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போகிறோம். அது கமலஹாசன் சாரை வந்து ஹோஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்கும் தெரியாது. நான் கமலஹாசன் இன்று அப்படின்லாம் பேசுவார்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ விஜய் டிவி ஷோ அப்படின்னும் போதே உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த கலாய்க்கிறதுங்க நல்ல சேனல், எதுக்கு நம்ம கலாய்ச்சிக்கிட்டு நாளைக்கு போய் சான்ஸ் கேட்பேன்ல. ஓகே, ஸோ வந்து அந்த மாதிரி தான் அந்த சேனலில் பண்ணுறாங்க. நம்மளாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஜூன் ஆர் ஜூலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஏன்னா பெரிய ஷோ இல்லையா, அதனால் வந்து நிறைய ஸ்டார் கெஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பிடிக்கணும், நிறைய வேலைகள்லாம் இருக்குது, அது இருக்கும். இன்னொன்று வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னா மண்டே டு சண்டே வந்து இது இப்போ ஷோ போட போகிறாங்க. நைட்டு 9 மணிக்கு போடுவாங்களாம். எப்பயுமே தெரியும் இல்லை, விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோ ஆரம்பிச்சாங்கன்னா ஃபுல் ரிப்பீட் போயிட்டு தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும், நம்ம எத்தனை ஷோ ரிப்பீட் பார்த்துட்டு இருக்கோம். அன்புடன் டிடி ஒரு வாட்டி மட்டும் போட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. எப்போ நீங்கள் பிரேக் விடுமோ எப்போ பார்த்தாலும் அந்த ஷோ தான் ஓடிட்டு இருக்கோம். எப்படி நம்ம சூர்யா வந்து ஹாய் நீங்களே சொல்லலாம் ஒரு கோடு அப்படின்னு சொல்லுவார், ரிப்பீட் போடுவாங்க, அதே மாதிரி இதையும் போடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கமல் சார் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ரீசெண்டாக அந்த விஸ்வரூபம் 2 கூட எப்படிலாம் வந்து போஸ்ட் கொடுத்துருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஹோஸ்ட் பண்ணுறது அந்த ஷோவில் எப்படிலாம் இருக்கும், அவர் எப்படிலாம் ஹோஸ்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது, ஆசை இருக்குது, இப்படிலாம் பண்ணலான்னு சொல்லி ஐடியா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா டப்புன்னு அப்படி அது திங்க் வரும், டக்குன்னு தாட் வரும். தாட்டை அப்படியே ஐடியாலாம் நீங்கள் கீழே கமெண்டாக போட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதை பார்ப்போம். அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அடுத்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக விஜய் டிவி ஆங்கர் ஆகும், பைத்தியம் ஆகும்ண்ணா. உன்னை கொல்றேன் பாரு வந்து. பாய்.